உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு இந்த பெட்டிக்குள்ளதான் இருக்கா. வெளியே வாச்சலாம் ரெடி பண்ணியாச்சுல்ல. பொறுக்கு பயில நீ மட்டும் என் வீட்டுக்குள்ள வா. இந்த ரோபோட்டை வச்சு மண்டையை உடைக்கிறனால பார். ஹை கிளவி, ஓ ரோபோட்டை வச்சே உன் சொட்ட மண்டைய பூசணிக்கா மாதிரி உடைக்கல. என் பல்லு போன கிளவி. எத்தனை மாதங்களாகி விட்டது இந்த வீட்டை பார்த்து. இந்த வீட்டை மட்டும் இல்லை, சொட்ட மண்டையை பார்த்து பல மாதங்களாகி விட்டது. கிராணிக்கு நம்ம யார் என்று மறந்து இருக்கும். நம்ம யார் என்று இன்னைக்கு நிரூபிப்போம். பாகுபலியில் வர மாதிரி பேசலாம்னு நினச்சேன், அந்த அளவுக்குலாம் வர மாட்டேங்குது. நம்மளாவே பேசுவோம். இங்கே ஒரு ரிமோட் கிடைச்சிருக்கு. ஓகே, வந்ததுமே ரிமோட் கிடைச்சிருக்கு, நல்ல விஷயம் தான். வேறு ஏதாவது கிடைக்குதுன்னு பார்ப்போம். வேறு எதுவும் இந்த ரூமில் இல்லை, வெளியே போய் பார்ப்போம். கோப்போ இருங்க கிளவிய. உனக்கு ரொம்ப பசிக்குது. கிச்சனில் போய் காய்கறி வெட்டுவோம். அப்புறம் அந்த பொறுக்கு போய் காலை வெட்டி சூப்பு வச்சு குடிப்போம். அடா கிளவி, என்னை பார்த்தா உனக்கு நண்டு மாதிரி இருக்கா? சூப்பை வச்சு குடிப்பீங்கிற. கீழே போனால் தானே அந்த கிளவிட்ட மாட்டுவோம். மேலே ஏதாவது கிடைக்குதுன்னு பார்ப்போம். கீழே போகக்கூடாது. என்னடா சவுண்டு? ஆஹா, இந்த சவுண்டை கேட்டு கிளவி வேறு மேலே வருமே. இது என்ன பெட்டி? இதுக்கு முன்னாடி நான் இங்கே இதை பார்த்ததே கிடையாது. ஒருவேளை கிளவியோட மேக்கப் செட்டாக இருக்குமோ? இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு கீ வேணுமா? அந்த கீயை கிளவி எங்கே மறைச்சி வச்சிருக்குன்னு தெரியல. இந்த ட்ராவில் செயின் கட்டர் தான் இருக்குது, பட் அது நமக்கு இப்போ தேவையில்லையே. சரி, கீழே போய் பார்ப்போம். பொறுக்கி பயில இங்கே தான் இருக்கியா நீ? நல்ல வேலை, ஷார்ட்கட்டில் கீழே குதிச்சு தப்பிச்சிட்டோம். அந்த கிளவி வருதா? எங்கே? அதோ வருது பாருங்க. நான் அப்படி பார்க்குது. என்ன லுக்கு? டமாட்டா ஒன்று. ஆஹா, கிளவி வேறு வருது. இந்த ரூமுக்குள்ள ஏதாவது இருக்கா? பெப்பர் ஃப்ரை. இது போதுமே. நான் கிளவி குளிச்சு பல வருஷம் இருக்கும் போல. உனக்கு நான் சென்ட் அடிச்சு விட்றேன். இது எப்படி இருக்கு? அதுக்கு கண்ணு தெரியாது. இப்போ எனக்கு கண்ணில் ஃப்ரே அடிச்சு விட்டாச்சு நம்ம. ஓகே, இங்கே கிச்சனில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக கிளவி கிச்சனுக்குள்ள ஏதாவது மறைச்சு வச்சிருக்கோம். இங்கே ஏதோ ஒன்று மறைச்சு வச்சிருக்கு. நம்பர் 2 பேப்பரில் எழுதி வச்சிருக்கு. ஐயோ கிளவி மாட்டினண்டா. என்ன கிளவி வந்த வேகத்தில் நம்மள அடிக்கணும்னு பார்த்தா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓ, அதுக்கு கண்ணு தெரியல போல. நம்ம முன்ன அடிச்ச பெப்பர் ஃப்ரை இன்னும் வேலை செய்யுது. கிளவி காலுக்கு கீழேயே ஏதோ ஒரு பொருள் இருக்கு. அப்பாடா, கிளவி கிளம்பிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்குவோம். ஓ, ஷார்ட் கன் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு பொருள் போல. புக்கு இங்கே இருக்கு. இந்த புக்கை வச்சு நம்ம கீ எடுக்கலாம் தானே அண்டர் கிரவுண்டு போகிறதுக்கு. எஸ், இது நமக்கு தேவைப்படும். அந்த கிராணி வேற இப்போ எங்கே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. திடீர்னு நமக்கு முன்னாடி வந்துட போகுது. நல்ல வேலை இல்லை. கிராணியும் நம்ப முடியாதுங்க. எங்கேருந்து எப்படி வரும்னு தெரியாது. வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்து நம்ம மண்டையிலேயே அடிச்சு நம்மளை காலி பண்ணிடும். இங்கே பாருங்க, ட்ராப்லாம் வச்சுட்டு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த புக்கை யூஸ் பண்ணி அந்த கீ எடுக்கணும். இங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுவோம். இந்த கிளவியை ரிலீஸ் பண்ணி விடுவோம். அது வாய்க்குள்ளேருந்து ஒரு கீ கிடைக்கும். ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே போய் நம்ம வேற ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். அதெல்லாம் இருக்கட்டும், பல மாசமா நீ ஏன் கிராணி கேமே அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட் கிராணி வீடியோவில் ஒரு லைக் டார்கெட் சொல்லியிருப்போம். அதை முடிச்சாதான் கிராணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ தான் அந்த லைக் டார்கெட்டை முடிச்சிருக்கீங்க. அதனால தான் கிராணி வந்திருக்கு. இந்த வீடியோவுக்கு ஒரு 20,000 லைக் டார்கெட். அதை எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் தான் கிராணி மறுபடியும் வரும். அதனால லைக் கொடுக்காம இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து 20K லைக் டார்கெட்டை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஷார்ட்கன் பொருள் இங்கே போட்டுக்குவோம், அப்புறமே வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ஹாரர் கேம், ஃபன்னி கேம்ஸ், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இங்கே ஹேண்டில் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஹேண்டில் நமக்கு தேவைப்படும். கண்டிப்பாக கிணத்துக்குள்ள கிளவி ஏதாவது மறைச்சு வச்சிருக்கோம். இங்கே ஒரு அண்டங்காக்கா இருக்குது, அதுக்கு கீழே ஒரு சீக்ரெட் கீ இருக்குது. அது எடுக்கலான்னு பார்த்தா கொத்திரியா நீ? விட மாட்டேன். ஒன்றை நான் சும்மா விட மாட்டேன். கண்ணை மட்டும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாரு உன்னை சுட்டு காக்கா பிரியாணி செய்கிறேன். ரூம் இருக்குது, ஆனால் இதுவும் லாக்கில் தான் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கும் நமக்கு ஷார்ட் கன் வேணும். இந்த கேப்புலேயே அந்த ரூமுக்குள்ளே நமக்கு தேவையான பொருள் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அந்த டேபிள் மேலே ஏதோ ஒரு கீ இருக்குது. ஆனால் அது என்ன கீன்னு தெரியல. ரொம்ப நாள் ஆச்சா கிராணி கேம் விளையாண்டு, அதனால எல்லாம் மறந்துடுச்சு. கிராணி சவுண்டு கேட்குது. கிராணி இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, மூட்டை ஆடுது. அப்போ கிராணி இப்போ தான் இங்கே வந்துட்டு போயிருக்குது. ட்ராப்லாம் வச்சிருக்குதே. போனால் மாட்டிக்கும். இந்த ட்ராப் உடச்சிட்டு அதுக்கப்புறம் போகும். எனக்கு தெரிஞ்சு கிளவி இப்போ மேலே ஏறி போயிருக்கும். நம்ம கீழே ஷார்ட்கட் வழியாக இறங்கி போயிடலாம். கிராணியால் இதுக்கு அடியில எல்லாம் குமிஞ்சு வர முடியாது. ஏன்னா அதே முட்டி வலி அந்த கிளவி. நம்ம கையில் ஹேண்டில் இருக்குது. அதனால இப்போ நம்ம அந்த கிணறு இருக்க இடத்துக்கு போகணும். இந்த வீட்டுக்கு வெளியே போகணும். இங்கே ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. இதுக்குள்ளே உள்ள பூந்து போயிடலாம். நம்ம வீட்டுக்குள்ளே எலி, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் எப்படி வருதுன்னு தெரியாமல் முழிப்போம்ல. அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன ரூட், அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன ஓட்டையாக போட்டு அதுக்குள்ளே உள்ள பூந்து வந்துடும் போல. அது மாதிரி தான் கிராணி வீட்டுக்குள்ளே நம்ம சுற்றிட்டு இருக்கோம். கிராணி வருதா? நல்ல வேலை ஆளக்கானா. சரி, ஓகே. இங்கே ஒரு கிணறு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிணறு கடியில் ஒரு பக்கெட்டை கட்டி தொங்க விட்டுருக்கோம். அந்த பக்கெட்டை இப்போ மேலே எடுக்கணும். அந்த ஹேண்டில் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இதை சுத்த அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கயிறு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இழுக்கும். கீழே இருக்க பக்கெட் மேலே வந்துச்சுன்னா அதுக்கடியில் எதையாவது ஒன்று கிளவி கண்டிப்பாக மறைச்சு வச்சிருக்கும். நான் சொன்னேன்ல, இங்கே பார்த்தீங்களா ஹேம்பரை மறைச்சு வச்சிருக்கு. கிளவி சாதா கிளவி இல்லை, முளக்கார கிளவி. நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடக்கூடாதுன்னு எங்கெங்கெல்லாம் பொருளை மறைச்சு வச்சிருக்கு பார்த்தீங்களா? ஒரு ஷார்ட் கட் இருக்குது. இது வழியாக நம்ம இறங்கி போயிடலாம். இந்த வீட்டுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் ஷார்ட் கட் இருக்குன்னு இந்த வீட்டு ஓனர் கிராணிக்கே தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும். எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே நமக்கே தெரியாமல் கரப்பம்பூச்சி எலியெல்லாம் உள்ள புந்து வருதோ அது மாதிரி. ஆனால் இந்த கேமில் மட்டும் கிராண்ட்பா இருந்திருந்தா நம்ம இந்த சந்துக்குள்ளே வரும்போது கிராணி ஒரு பக்கம் நிற்க, கிராண்ட்பா ஒரு பக்கம் இருக்க, 2 பேரும் சேர்ந்து நம்மளை வளைச்சு பிடிச்சிருப்பாங்க. நம்ம கையில் இருக்க சுத்தியில் வச்சு இங்கே இருக்க பழகெல்லாம் உடைச்சிடலாம். உள்ள ஏதாவது நல்ல பொருளாக இருந்தால் பரவாயில்ல. காக்காக்கு சாப்பாடா? இதே எதுக்கு? சரி, இதை வச்சாவது அந்த காக்கா விட்ட வெயிட் பண்ணுவோம். இந்த தட்டில் சாப்பாடு போட்டோம்னா அந்த காக்கா இதை வந்து சாப்பிட வரும். அந்த கேப்பில் அங்கே இருக்க கீ நம்ம ஆட்டையை போட்டுருவோம். சுட்டாச்சு இல்லை? கா கா
என்ன சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்கா? அதுக்குள்ள எடுத்துட்டு கொஞ்சம் விஷத்தை கலக்கறேன், கவலைப்படாத. ஐயோ, இங்க ஒரு அண்டங்காக்கா வருது. அந்த அண்டங்காக்காவுக்கு சோறு போட்டதை பார்த்துட்டு இதுக்கும் சாப்பாடு வேணும்னு வந்துருச்சா? இல்லை பொறிக்கு போயல யாரை பார்த்துற அண்டங்காக்கான்னு? இங்க யாரு பார்க்க அண்டங்காக்கா மாதிரி இருக்காங்களோ அவங்கள தான் சொன்னேன். அப்படின்னா யாரு? நீ தானே? இல்லை லவ்லி பாஸ் பொறிக்கு போயல, நீ மட்டும் வெளியே போடா. உன் காலை அடிச்சு உடச்சி சூப்பு வைக்கிறேன்டா சூப்பு. நீ சூப்பு வச்சதெல்லாம் இருக்கட்டும், கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். அதோ போது பாருங்க சொட்ட கிளவி, நல்ல வேலை கிளம்பிருச்சு. நம்மளும் கிளவி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதான். ஏன்னா இப்போ நம்ம கையில் இருக்குல்ல, இது ஸ்பெஷல் கீயா சீக்ரெட் கீயா? பேர் கூட மறந்துட்டுனே. ஸ்பெஷல் கீன்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சீக்ரெட் ரூம் ஓப்பன் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க கிளவி ட்ராப் வச்சுட்டு போயிருக்கு. அதை உடச்சாச்சுன்னா சவுண்டு கேட்டுருச்சே. இந்த சவுண்டை கேட்டு கிளவி வேறு வரும். இங்கே ஒரு சின்ன சந்து இருக்குது, இதுக்குள்ளே மறைய முடியுமா? இதுக்குள்ளே மறையலாம் முடியுமா? இத்தனை நாள் அது தெரியாமல் போச்சு. ஐயோ கிளவி. இல்லை லவ்லி பாஸ் இங்கே தான் இருக்கியா நீ? முட்டை சந்துக்குள்ள வந்து வசமாக மாட்டிக்கிட்டடா என்கிட்ட நீ. இங்கிருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. நான் எதுக்கு இங்கே நிற்கிறேன்? கீழே ஏதாவது சத்தம் கேட்குது. அட கிளவி, இங்கே தான் மறைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே மறந்துட்டு போகுது பாருங்க, அது வேற எங்கேயோ. கிளவிக்கு ஞாபகம் மருதி இருக்குல்ல, அதை மறந்துட்டேன் பாருங்க. கிளவி கொஞ்ச நேரம் தான் நம்மளை தேடி சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மறந்துட்டு மறுபடியும் எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடும். அதே மாதிரி இப்போ மறுபடியும் போயிடுச்சு. கிராணிக்கு ஞாபகம் மருதி இருக்கிறது நமக்கு நல்லதாக போச்சு. அப்போ தானே கிராணிக்கிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் பார்க்க முடியும். ஆமாம், இந்த கிராணி வீட்டுக்கு நம்ம எதுக்கு வந்தோம்? இந்த ரோபோட்டை எஸ்கேப் பண்ண தான் வந்தோம். அந்த ரோபோட்டை இன்னும் நம்ம கண்ணிலேயே பார்க்கலையே. இந்த வீட்டையே ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தாச்சு. ஆனால் அந்த ரோபோட்டை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல. எங்கே வச்சுருக்கோம் தெரியலையே. ஒருவேளை இதுக்கு பின்னாடி மறைச்சி வச்சுருக்கா? இங்கேயும் இல்லை. சரி இருங்க, மேலே போய் பார்ப்போம். இங்கே ரோபோட் இருக்குமான்னு பார்த்தா இங்கேயும் இல்லை. வேறு எங்கே தான் மறைச்சி வச்சுருக்குது இந்த கிளவி? இது என்னது? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்று நான் இங்கே பார்த்ததே கிடையாது. இங்கே பாருங்க, இங்கே இருக்குது ரோபோட்டு. இங்கே தான் மறைச்சி வச்சுருக்குதா? ரைட், நம்ம இந்த ரோபோட் எடுத்துட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா ஏன் அந்த ரோபோட் எடுத்துகிட்டு நம்மளால் எஸ்கேப் ஆக முடியல? எப்படி இந்த ரோபோட்டை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியலையே. இங்கே பாருங்க, கை கால் எல்லாமே இருக்குது இந்த ரோபோட்டுக்கு. பின்னாடி ஜெட் பேக்லாம் வச்சிருக்கேன். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தான் தெரியல. இது என்ன இது மஞ்சள் கலரில்? ஐ நீட் சம்திங். இதில் எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்கணும் மாட்டுக்கு. இது என்னது? இங்கே ஏதோ ஒரு மிஷின் இருக்குது. பட்டன்லாம் கொடுத்துருக்கானுங்க, ஆனாலும் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. நோ டேட்டான்னு சொல்லிட்டு மேலே இருக்குது. இதில் ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ண மாட்டுக்கு. அப்போ தான் இந்த ரோபோட்டை ஸ்டார்ட் பண்ணி நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியும். பட் இந்த ரோபோட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் எதுன்னு நமக்கும் தெரியல. கண்டிப்பாக இந்த கேமுக்குள்ளே ஏதாவது புது பொருள் இருக்கும். அந்த புது பொருள் தான் இந்த ரோபோட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது கிடைச்சா எடுத்துகிட்டு வருவோம். இங்கே கிராணி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல வேலை, கிராணி கீழே இல்லை. இப்போ இறங்கி போனால் கரெக்டாக இருக்கும். நம்ம எதை கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு ஷாட்கனுக்கு தேவையான பொருளை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் கிராணியை சமாளிக்க முடியும். இங்கே பாருங்க, கீ முன்ன ஒரு புக்கை வச்சு ஒரு கிளவியை ரிலீஸ் பண்ணோம்ல, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு வந்து இங்கே அது வாய்க்குள்ளேருந்து கக்கிட்டு போயிருக்கு. இந்த கீயை கிராணி நம்மள தான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது, ஆனால் எங்கேருந்து வருதுன்னு தான் தெரியல. இருங்க பின்னாடி பார்ப்போம். இல்லையே, பின்னாடி ஆளை காணாம, ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குது, அது துரத்துற மாதிரி. நம்ம ஃபஸ்ட்டு இந்த கீ யூஸ் பண்ணி இதை ஓப்பன் பண்ணுவோம். திறந்துட்டு சிஸ்ஸே, அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷாட்கனுக்கு தேவையான பொருளாக கண்டுபிடிக்கணும். இந்த டேபிளில் ஒன்று வச்சுட்டு போனோம்ல, இங்கே இருக்கு பாருங்க, எடுத்துக்கலாம். அச்சோ கிளவி இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் கிராணி தான் வருது. மேலே போனா கிராணி, கீழே வந்தா கிராணி, சைடில் திரும்பினா கிராணி, லெஃப்ட் திரும்பினா கிராணி, எல்லா பக்கமும் கிராணி கிராணியா வந்தா நான் எப்படிதான் இந்த வீட்டில இருந்து எஸ்கேப் ஆகுறது? ஃபர்ஸ்ட் இந்த கிராணிக்கு ஒரு வழி பண்ணணும். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இந்த ரூமுக்குள்ள இதுவும் இருக்குல்ல, இந்த மிஷின் ஆன் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஹீட்டா காத்து வரும். நம்ம ஒரு சின்ன சவுண்டு போட்டோம்னா போதும், கண்டிப்பா கிளவி என்ன சவுண்டுன்னு பக்கத்துக்கு உள்ள போகும். அப்போதான் நம்ம பிளான் ஆரம்பிக்கணும். சரி, கிளவி கிட்ட மாட்டிக்க கூடாது. இந்த கார்ல மறைஞ்சிருப்போம். கிராணி வருதா? வருது வருது வருது. அப்படியே அந்த ரூமுக்குள்ள போச்சலாம். அவ்வளவுதான், ரூமுக்குள்ள போயிருச்சு. இதான் நமக்கான சான்ஸ். டோரை க்ளோஸ் பண்ற ஃபர்ஸ்ட், இல்ல வெளியே வந்தாலும் வந்துரும். அவ்வளவுதான், டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த மிஷின் ஆன் பண்ணி விடுவோம். நான் கிளவி உள்ள சூடா காத்து வருதா? இல்ல பொறிக்க போயல, எனக்கே ஸ்கெட்சா? ஒழுங்கா கதவை திறந்து விட்றா. நானா திறந்துட்டு வந்தேன், உன் மண்டையை அடிச்சு பொழந்துருவேன். ஆஹா, நம்ம பிளான் சொதப்பிருச்சோ. இன்னும் ஒர்க் அவுட் ஆகல. கிளவி நல்லா தான் இருக்கு. கிளவிக்கு இழுத்துக்குச்சு. என்ன கிளவி கையை ஒரு பக்கமா இழுத்துக்குச்சா? இப்போ உள்ள போனா நம்ம மாட்டிக்கும். இந்த மிஷின் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போவோம். பொறிக்க போயலே, ஸ்கெட்ச் போட்டு என்னையவே கமுத்திட்டியடா, ஒன்ன விட மாட்டேன். முடிஞ்சா அந்த செவருக்குள்ள இருந்து உன் கையே எடு. அதுக்கப்புறம் வந்து என்ன நீ பிடிப்ப. இப்போ நம்ம கன்னை ரெடி பண்ணணும். கன்னுக்கான 3 பார்ட் தேவை. ஒன்று வச்சாச்சு. அதே மாதிரி வேற ஏதாவது இருக்கா? கன்னுக்கான 2வது பார்ட்டும் கிடச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அந்த ப்ளூ பிரிண்ட்டில் வைக்கணும். ப்ளூ பிரிண்ட்டில் வச்சு தான் கன்னை ரெடி பண்ண போகிறோம். ஓகே, 2வது பார்ட்டும் வச்சாச்சு. இன்னொரு பார்ட்டு நம்ம முன்ன எடுத்துமே, ஒரு குச்சி மாதிரி எடுத்துட்டு எங்கேயோ போட்டேன். இங்கே பாருங்க, கிளவி ட்ராப் வச்சிருக்குது. இதெல்லாம் மாட்டக்கூடாதுன்னு நினச்சேன். கரெக்டாக அதிலேயே மாட்டிக்கிட்டேனடா. என்ன கொடுமை சார் இது. நல்ல வேலை, கிராணி கதையை முடிச்சாச்சு. இல்லைன்னா கிராணி நான் அந்த டிராப்ல மாட்டியிருந்தேன். அடுத்த செகண்டே சர்ன்னு வந்து நம்மளை பிடிச்சிருக்கோம். பிடிச்சி மண்டையிலே 4 போட்டுருக்கோம். அந்த கண்ணுக்கு தேவையான இன்னொரு பாட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இதோ இருக்கு பாருங்க, இங்கே தான் போட்டுருப்போம் போல. நல்ல வேலை, கண்டுபிடிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கையில் இருக்க இந்த லாஸ்ட் பீஸையும் கொண்டு போய் அந்த ப்ளூ பிரிண்ட்ல வச்சா போதும், நமக்கு ஷார்ட் கன் ரெடி. அதுக்கப்புறம் அந்த கன்னை வச்சு எல்லாத்தையும் சுட்டு தள்ள வேண்டியதான். ஆக்சுவலி மைண்ட் கிராஃப்ட்லாம் இருக்கும்ல கிராஃப்டிங் டேபிள், அது மாதிரி டேபிள் தான் இதுவும். இப்போ நமக்கு கன்னு ரெடி. கன்னுக்கான புல்லட்டும் பக்கத்தில் இருக்கு, அதையும் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் எதுக்காகவும் நம்ம பயப்பட தேவையில்லை. கண்டிப்பா இந்நேரத்துக்கு கிராணி ரீஸ்பான் ஆகி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கிராணியை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளணும். அதான் நமக்கான முக்கியமான வேலை.
பயல. கிராணி வேர் ஆர் யூ? தோ வருதுல்ல பாச்சலாம். ஒன்ன விட மாட்டேன். கிளவி சாஞ்சிருச்சு. நான் கிளவி இனிமே என்கிட்ட ஒம்பு வச்சுக்குவே. கண்ணை வச்சு ஒரே சுடுதான். பல்லு வளைக்க எத்தனை வருஷம் இருக்கும் தெரியல. இரு உனக்கு துப்பாக்கி வச்சே பல்லு வளைக்க விட்றேன். என்ன பண்ணாலும் இது வாயில இருக்க அழுக்கு போகாது போல. ஏன்னா இது பிறந்ததுல இருந்தே பல்லு வளர்க்கணது இல்லை போல. கிளவி மாய்க்கிறதுல இருந்து எழுந்திரிச்சு பார்க்கும்போது இந்த வீட்டில இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிருக்கணும். ஆனால் ரோபோட் எஸ்கேப் தேவையான ஒரு பொருள் கூட கிடைக்கல. கன் ரிலோட் பண்ணியாச்சு. நமக்கு ரோபோட் எஸ்கேப்க்கு என்னென்ன பொருள் தேவைன்னு கூட தெரியல. இங்கே பாருங்க கிளவி பப்பரப்பேன்னு படுத்து கிடக்குது. மேலே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்குல்ல, அதுக்கு சுட்டு கீழே தள்ளி விடுவோம். எஸ் கரெக்டாக சுட்டாச்சு, கீழே வந்துருச்சு. இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அங்கே ஸ்க்ரூ போட்டு ஒன்று டைட் பண்ணி வச்சுருப்பாங்களே, அது ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஏதாவது நல்ல பொருளாக கிடைக்குதான்னு பார்ப்போம். இவ்வளோ நேரம் இந்த வீடு ஃபுல்லாக சுற்றி இப்போ தான் ரோபோட்டே கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் ரோபோட்டை ஸ்டார்ட் பண்ண என்னென்ன பொருள் தேவையோ இதுக்குள்ளே ரோபோட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பொருள் இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன இருக்குது இதுவா? இந்த கீ நமக்கு தேவையே இல்லை. இன்னைக்கு என்னடா கொடுமையாக இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே ரோபோட் இருக்குது. அந்த ரோபோட் எடுத்துகிட்டு இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு ஆசையாக அந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். ஆனால் அந்த ரோபோட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் கூட கிடைக்க மாட்டேங்குது. அந்த கிராணி அந்த பொருளை கொண்டு போய் எங்கே மறைச்சி வச்சிருக்குன்னு தெரியல. அப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுலேயே உருப்படியான விஷயம் இந்த கன்று தான். சரி இந்த கன்னையாவது ரீலோட் பண்ணிக்குவோம். குறுக்கு எதுவும் கிளவி வந்துட போகுது. இந்த ரூமுக்குள்ள ஒரு கீ இருந்தது. அந்த கீயாவது நமக்கு யூஸ் ஆகுதான்னு பார்ப்போம். அதுக்கு இந்த சந்து வழியாக அங்கே ரெட் கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக போடணும். எஸ் சுட்டாச்சு. இப்போ டோர் ஓப்பன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். திறந்துட்டு சிஸ்ஸே கன்னை ரீலோட் பண்ணி வச்சுக்குவோம். அதான் நமக்கு சேஃப். டேபிள் மேலே ஒரு கீ இருக்குது. ஆனால் அந்த கீ பார்க்க வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் அந்த கீ நான் பார்த்ததே கிடையாது இந்த கேம்ல. எதுக்காக இருக்கும்? ஒருவேளை ரோபோட்டுக்கு இந்த கீ யூஸ் பண்ணால் தான் ரோபோட் ஸ்டார்ட் ஆகுமோ, காரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. சரி இதை எடுத்துகிட்டு போய் ரோபோட்டுக்கிட்ட ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்க வழியில் குறுக்க கிராணி சர்ப்ரைஸ்னு வந்து நின்ற போகுது. நம்மகிட்ட கன்று கூட இல்லை. அதுக்கப்புறம் அதை சமாளிக்கவே முடியாது நம்மளால. கிராணி குறுக்க எதுவும் வந்துடாத சொல்லும். ஆமாம் இங்கே ஒரு பெட்டி இருந்ததுல, இந்த கீயை வச்சு இதை ஓப்பன் பண்ண முடியுமா? ஓப்பன் ஆயிருச்சு. இது என்ன இது உள்ள ஏதோ கோடு வரைஞ்சி வச்சிருக்கானுங்க. ஏதோ சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஆனால் வேற எதுவும் உள்ள இருந்து எடுக்க முடியல. இங்கே பாருங்க கட்டிங் பிளேட் இருக்கு. இது நமக்கு தேவைப்படும். ஆனால் இதுக்கு முன்னாடி இன்னொரு பொருள் தேவை. அதனால இந்த பெட்டில் வச்சுட்டு அந்த பொருளை போய் எடுத்துட்டு வருவோம். அப்போ தான் கட்டிங் பிளேடை வச்சு மேலே இருக்க அந்த ஒயரை நம்ம கட் பண்ண முடியும். ஹேமர் வச்சுருந்தோம்ல நம்ம கையில். ஹேமர் எங்கே போட்டேன்? கீழே தான் இங்கே தான் போட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். எங்கடா காணா? இந்த பலகையை உடச்சிட்டு இங்கே தான் இங்கேயோ ஹேமரை போட்டேன். ஆனால் எங்கே போட்டேன்னு தெரியல. சரி பரவாயில்ல, இந்த பலகையே போதும். இந்த வீட்டோட டாப்பில் ஒரு இடம் வீக்காக இருக்குன்னு காலை வச்சதுக்கு உடஞ்சி விழுந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகணும். அதுக்கு தான் இந்த பலகை நமக்கு தேவைப்படும். நம்மகிட்ட ஹேமர் இருந்துச்சுன்னா நேராக மேலே போய் அந்த பலகையை உடச்சி எடுத்துக்கலாம். பட் இப்போ நம்மகிட்ட பலகையே இருக்குது, இதே போதும். அதில் எங்கே கிராணி சவுண்டு மாதிரி கேட்குது. எந்த பக்கம் இருந்து வருதுன்னு தெரியலையே. தோ வருது பாருங்க. இல்லை பொறிக்க போயில நீ இங்கே தான் இருக்கியா? எங்கிட்ட இருந்து போனாலும் தப்பிக்கவே முடியாது. வரேன் அந்த உடஞ்ச இடத்துல இந்த பலகையை வச்சுட்டு அந்த சைடு போயிட வேண்டியது. ஆனால் இங்கே இருக்க ஒயரை கட் பண்ணால் கட்டிங் பிளேடு வேணுமே, அது கீழே இல்லை இருக்குது. கிளவி வேறு வருது. இந்த டோர் ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் வர பார்க்குது. நம்ம அதுக்குள்ள இந்த கேப் யூஸ் பண்ணி வெளியே போயிடலாம். ஐயோ பின்னாடி துரத்திட்டு வருது. ஓடாத நீ எங்க ஒன்னாலும் ஒன்னா சும்மா விட மாட்டேன். ஒன்னு இன்னைக்கு வெட்டி சூப்பு வச்சு குளிச்சாகணும். ஓடாதடா பொறுக்கி போயில. கொசு தொல்லை தாங்க முடியலடா. பின்னாடியே துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த பெட்டுக்கடியில் மறைஞ்சுக்கும். இங்க அந்த கிளவி ஆளை காணோம். ஒருவேளை போயிருச்சோ? அவருக்கு வருது. இங்கதான் அந்த லவ்லி பாஸ் பொறுக்கி பயலோட வாசம் அடிக்குது. இங்கதான் எங்கேயோ பக்கத்துல மறைஞ்சிருக்க. ஒழுங்கா வழிய வாடா. ஐயோ கிளவி வேற கிளம்பாது போலியே. எப்படியாவது அது ஏமாத்தணும். இந்த பூனத்தோட தாங்கல கீழே தான் இருக்கா? அட முட்டாள் கிளவி ஏமாந்துருச்சு. இங்க இருந்து ஓடிட வேண்டியது. என்னைய ஏமாத்த பாக்குறியா? கிளவி நம்மள விடாது போலயே, வந்துகிட்டே இருக்கு பின்னாடி. சரி நம்ம கையில தான் கட்டிங் பிளேட் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி உள்ள இருக்க கீ எடுத்துட்டு வருவோம். ஓகே இப்போ இந்த சைடு தான் அந்த சைடு கிராஸ் பண்ணி போயிட்டு இங்க இந்த கூண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் சுத்திட்டு இருக்குல்ல, இதுக்குள்ள ஒரு கீ இருக்கு. அதை அந்த ஃபேனை ஸ்டாப் பண்ணணும்னா அந்த ஒயர் கட் பண்ணிட்டு இந்த சாவி எடுத்துக்கலாம். டோர் லாக் ஆயிடுச்சா? பரவாயில்ல, டோர் லாக் ஆனா என்ன, டோரையே உடச்சிட்டு போவோம்ல நாங்க. எஸ் உடச்சாச்சு. ஐயோ கிராணி அட்டே லவ்லி பாஸ் பூனை மாதிரி கத்து என்னையே ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா? நீ எங்க ஓனாலும் ஒன்னா விட மாட்டேன்டா. கிளவி வேணாம், ஒரு அளவுக்கு தான் போருமே. அப்புறம் கண்ணு எடுத்துட்டு வந்து ஒரே போடு, நெத்தி போட்டுல பொட்டு வைக்கிற மாதிரி பொட்டுன்னு போட்டு போயிருவேன். எங்க சுரா பாப்பா நின்றா கிளவி நீ இங்கே இரு. நான் போய் கண்ணை எடுத்துட்டு வந்து ஒன்று போட்டு தட்டுறாளே. இப்போ நம்ம கிட்ட இருக்க சேஃப்ட்ரா கீயை வச்சு சேஃப்ட்ராக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாட் இஸ் திஸ்? ஏதோ ஸ்டிக்கு மாதிரி கிடச்சிருக்கு. அதுலேயும் மேலே பாருங்க மஞ்சள் கலர் லைட் எரியுது. ஆனால் இது எதுக்குன்னு தெரியல. மேலே ஏறி போனோம்னா கிளவிட்ட மாட்டிக்குவோம். நம்ம ஷார்ட்கட் வழியா வேற ரூட்ல போயிடலாம். ஆனால் இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு கிராணியை பார்த்து நம்ம பயந்துகிட்டு இருக்கிறது? கிராணி கதையை முடிக்கணும். நம்ம ஷார்ட்கன் இங்கே தானே போட்டு போனோம். அந்த ஷார்ட்கன் எடுத்துட்டு போய் கிராணி கதையை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். வேர் இஸ் தட் ஷார்ட்கன்? இதுவும் இருக்கு, அது பக்கத்துலேயே இது இருக்கு. ஷார்ட்கன்னோட இதுதான் பவர்ஃபுல்லான வெப்பனு. இதை வச்சு கிராணியை போட்டு தள்ளுவோம். இந்த இடத்துல போட்டோம்னா கிராணி அந்த சவுண்டை கேட்டு இந்த இடத்துக்கு வரும். இது மேலே ஏறி நின்றுச்சுன்னா போதும் கிராணி, அவ்வளோதான், அது கதை முடிஞ்சிச்சு. ஓகே இந்த இடம் கரெக்டாக இருக்கும். கிராணி ஐ எம் ஹியர். இங்கே வந்து என்ன புடி பார்ப்போம். கிராணி எப்படியாவது இங்கே வர வைக்கணும். ஹே அண்டங்காக்காவே காக்கான்னு கத்தி உங்கள் ஓனர் காக்காவை இங்கே வர சொல்லு. வந்துருச்சு அந்த பெரிய காக்கா. நம்ம டிராப்ல மாட்டிக்கிச்சு. என்ன கிளவியே உள்ள நல்லா குழு குழுன்னு இருக்குமே. இந்த சம்மர் லீவ்ல எல்லாரும் வந்து நூடுல்ஸ் ஆக்கிட்டு இருக்கோம். நீ மட்டும் குழு குழுன்னு ஐஸ் கட்டி ஆக்கிட்டு இருக்க. பெரிய காக்கா கதையை முடிச்சாச்சு. சின்ன காக்கா கதையை முடிச்சிட வேண்டியதான். இதை தூக்கி உள்ள போட்டு ஐஸ் கட்டி ஆகும்னு பார்த்தா ஒண்ணுமே ஆகல. அதுக்கு அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கலாம். நம்ம கிட்ட தான் ஷார்ட்கன் இருக்குல்ல, இந்த ஷார்ட்கன்னை வச்சு அந்த அண்ட காக்காவை இன்னைக்கு சுட்டு பிரியாணி செய்யறோம். கருங்காக்கா என்னைவா கொத்துன இரு. இப்ப பாரு எப்படி சுட போறேன்னு. இந்த வச்சுக்கோ.
எங்க காக்காவை காணோம். நம்ம சுட்ட சுடல பீஸ் பீஸா போயிருச்சா இல்ல பறந்து போயிருச்சா? இதுக்கு மேல இங்க இருந்தா அவன் நம்மள பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுருவான்னு சொல்லிட்டு பறந்து தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் இந்த கன்னு நமக்கு தேவைப்படாது. நம்ம இந்த ஸ்டிக்கை எடுத்துட்டு போவோம். இந்த ஸ்டிக்கை வச்சு என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. இங்க ஒரு பெட்டி இருந்ததுல, அந்த பெட்டியில ரவுண்டா இருந்ததுல ஒண்ணு, அதுல யூஸ் பண்ண முடியுமா? இருங்க, இந்த பெட்டி தான், இருங்க இதுல ட்ரை பண்ணி பார்ப்போம். எஸ், ஏதோ ஒர்க் ஆச்சு. ஆனா இது ஓ, எலக்ட்ரிசிட்டி எடுத்துருக்கோம். ஓகே, இந்த ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பவர் இருக்குது. மேலே வந்து அந்த ரோபோட்டுக்கு பக்கத்தில் எலக்ட்ரிக் பவர் கொடுக்கணும்னு சொல்லி காமிச்சிச்சு பார்த்தீங்களா? அங்கே கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ கீழே போட்டேனே. ஆனால் ஸ்டிக்கு எதுவும் ஆகலை. இன்னும் இந்த ஸ்டிக்குள்ளே எலக்ட்ரிக் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த ரோபோட்டு பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ அந்த ரோபோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பவர் கொடுக்கணும். சென்டரில் ஒர்க் ஆகலை. இதோ இங்கே மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இதில் கொடுக்க மாட்டேங்குது. எஸ் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த சைடு ஒன்று இருக்குது, இதுலேயும் கொடுப்போம். 2 கொடுத்தாச்சு. அங்கே பாருங்க, பக்கத்தில் க்ரீன் கலர் லைட்டு மாறுது. அந்த ரெட் கலரில் இருக்கிறது க்ரீன் கலரில் மாறுது. ஆனால் இதில் ஏன் கொடுக்க முடியல? ஓ, இந்த ஸ்டிக்கில் இருக்க எலக்ட்ரிக் பவர் முடிஞ்சிருச்சு போல. சரி, மறுபடியும் போய் அந்த பட்டனை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பவர் எடுத்துகிட்டு வருவோம். அப்படின்னா இந்த ரோபோட்டுக்கு பேட்டரி தீர்ந்துருச்சு போலங்க. அந்த பேட்டரியை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரோபோட் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். மாட்டுக்கு 2 சைடு பேட்டரியை வந்து ஃபில் பண்ணியாச்சு. இன்னும் 2 சைடு இருக்குது. அதையும் ஃபில் பண்ணால் தான் இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியும். இந்த பெட்டியில் போய் இன்னும் கொஞ்சம் பவர் எடுத்துக்குவோம். அவ்வளோதான், இந்த ஸ்டிக்கில் பவர் எடுத்தாச்சு. இங்கே ஏதோ ஒரு 4-5 கோடு போட்டிருக்கானுங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்துச்சா இல்லை இதுவும் புதுசாக கொடுத்துருக்கானுங்களா? ஒரே குழப்பமாக இருக்குது. அங்கே வருது கிராணி தானே? கிராணியே தான். நல்ல வேலை நம்மளை அது பார்க்கல. இப்போ தான் அதை ஃப்ரீஸ் பண்ணி உடச்சிட்டு வந்தோம். ஆனால் அதுக்குள்ளே திரும்பி வந்துருச்சு. ஆனால் இந்த வீட்டில் இருக்க கிராணி கிழவி தான் சாகாவரம் பெற்ற கிழவி போல. எத்தனை டைம் கண்ணை வச்சு சுட்டாலும் அடித்தாலும் கொஞ்ச நேரத்தில் மயக்கத்துலேருந்து ஏந்திரிச்சு மறுபடியும் பழைய மாதிரியே வந்துடுது. ஓகே, இந்த பக்கம் பவர் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, இதுலேயும் கொடுப்போம். அவ்வளோதான், 4 பக்கம் கொடுத்தாச்சு. நம்ம இப்போ இந்த ரோபோட்டுக்கு பவர் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை எடுத்துட்டு இங்கேருந்து எஸ்கேப் பார்க்கலான்னு பார்த்தா இப்பயும் எடுக்க முடியல. இது என்ன பட்டனு? நோ டேட்டா. இதில் ஏதோ ஒன்று கொடுக்கணும் மாட்டுக்கு. இங்கே பாருங்க, ஏதோ ஒரு பென்ட்ரைவர் கனெக்ட் பண்ணுற மாதிரி சின்ன சிப் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஒருவேளை பென்ட்ரைவர் எதுவும் கண்டுபிடிக்கணுமோ? இங்கே ஏதோ மிஷின் இருக்குது. ஆனால் கறிக்கடையில் எடை போடுற மிஷின் வச்சுருப்பாங்களே, அதே மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்டிக்கை அதில் தூக்கி போட்டு கொடுப்போம். எஸ், எடை போடுற மிஷினே தான். அங்கே காட்டுது பாருங்க, இந்த ஸ்டிக்கை அது மேலே போட்டதும் 5 கிராம்னு கரெக்டாக காட்டுது. ஆனால் இதுக்கும் ரோபோட் எஸ்கேப்புக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது எஸ்கேப் இந்த கேமுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் ரோபோட் எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேறு எஸ்கேப். அச்சோ கிராணி தான் இருக்கியா நீ? புரிக்க போயில ஒழுங்கா வெளியே வாடா. நானா பிடிச்சா ஒன்று சூப் வச்சு ஷார்ட்கட் வழியாக கீழே குதிச்சு வந்தாச்சுல. இந்த வீட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் ஷார்ட்கட்டா இருக்கு. அதனால நமக்கு கொஞ்சம் ஈஸியா போச்சு. அந்த ரோபோட்டுக்கு பக்கத்துல இருந்த அந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா பென்ட்ரைவர் கனெக்ட் பண்ணணும். அந்த பென்ட்ரைவர் எங்க வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஒருவேளை இந்த டிரால எங்கேயாவது வச்சிருக்குமா? இங்கேயும் இல்ல. அந்த கிளவி வேற எங்க வச்சிருக்கோம்? ஒருவேளை டிவியில படம் பார்க்கறதுக்கு பதிலாக டிவி பக்கத்துல வச்சிருக்கா? இங்கேயும் இல்லையே. இந்த வீட்டோட எல்லா இடமும் பார்த்தாச்சு. நான் அண்டர் கிரவுண்ட்ல தான் நம்ம இன்னும் பார்க்காம இருக்கோம். கீழே இறங்கி போய் அதையும் பார்த்துட்டு வந்துருவோம். ஆனால் கீழே ஒரு 8 கால் பூச்சி வேற பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுக்கிட்ட மாட்டினோம்னா நம்மளை பீஸ் பீஸாக கடிச்சு சாப்பிடும். நம்ம பென்ட்ரைவர் எடுக்கணும்னு ஆழத்துக்குள்ளே குதிச்சாச்சு. இதுக்கப்புறம் அந்த ஸ்பைடரை பார்த்து பயந்தா ஒன்றும் பண்ண முடியாது. சரி போ. இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குது. இதெல்லாம் நல்ல தண்ணி கிடையாது, மேலேருந்து வர சாக்கடை தண்ணி. கிராண்டியோட சுச்சு ஆரம்பத்திலே இது வேற பயன்படுத்திட்டு போகுது. வாமா மின்னலுங்கிற மாதிரி சர்ருன்னு ஓடிச்சு. இப்போ மறுபடியும் சர்ருன்னு வந்து நம்மளை பிடிச்சிட போகுது. ஐயோ இங்கே தானே இருக்குது. ஒரு பென்ட்ரைவருக்கு ஆசைப்பட்டு வந்து இதுகிட்ட உயிரை விட்டுறக்கூடாது. ஓடே. ஓகே, எப்படியோ கொஞ்சம் தூரமாக வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே இடத்துல சுற்றி வந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த ஸ்பைடர் இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். சரி, இந்த லிஃப்ட் வழியாக நம்ம மேலே ஏறி போவோம். ஸ்பைடர் வரத்துக்குள்ள நம்ம மேலே ஏறி போயிட வேண்டியதான். ஆஹா வந்துருச்சு. சீக்கிரம் கமான் மேலே வா. ஓ நல்ல வேலை தப்பிச்சோம். இல்லைன்னா உடச்சி நம்மளை பிடிச்சிருக்கோம். ஆஹா, இங்கே 2 பெட்டி இருக்கு. நம்பர் 1 நம்பர் 2 2 பெட்டி இருக்குது. இதில் ஒரு பெட்டியில் நம்ம நினச்ச மாதிரி அந்த பென்ட்ரைவர் இருக்கும். இன்னொரு பெட்டியில் வெடிகுண்டு வச்சுருப்பானுங்க. தப்பாக ஓப்பன் பண்ணால் வெடிச்சிடுமே. 1 or 2 நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். இதில் 1ல் கரெக்டாக அந்த பென்ட்ரைவர் இருக்குமா, 2ல் கரெக்டாக பென்ட்ரைவர் இருக்குமா? இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பர் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். 2 தான் நினைக்கிறேன். சரி திறப்போம். எஸ், இதுக்குள்ள தாங்க இருக்குது. இதோ இருக்குது பாருங்க அந்த பென்ட்ரைவர். இந்த பென்ட்ரைவர் கொண்டு போய் அந்த மிஷின் ரோபோட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த மிஷினில் கனெக்ட் பண்ணோம்னா போதும். அந்த ரோபோட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு ஆன் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ரோபோட் எடுத்துகிட்டு இந்த வீட்டிலேருந்து நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியது. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க அந்த ஸ்பைடர்கிட்ட மாட்டாமல் இங்கேருந்து சேஃபாக நம்ம வெளியே போய் ஆகணும். மாட்டினோம், இங்கேயே நம்ம கதை முடிஞ்சிடும். இங்கே 2 ஷார்ட்கட் இருக்கும். நம்ம வந்த ரூட்லேயே திரும்பி போகலாம். இன்னொரு ஷார்ட்கட் மேலே இருக்கும். ஆனால் அங்கே தான் அது ஸ்பைடர் இருக்குது. நம்ம வந்த ரூட்லேயே கம்முன்னு போயிடலாம். தேவையில்லாத ரிஸ்க் எடுத்து அதுக்கிட்ட போய் மாட்டியிருப்பேன். ஓகே, இங்கேருந்து வெளியே போவோம். நெட்டில் இதை உடச்சிட்டு வெளியே போக வேண்டியதான். ஆனால் இந்த சவுண்டை கேட்டு கிராணி இங்கே வருமே. ஆஹா, வெளியே இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் கிராணி, கீழே போனால் இன்னொரு கிளவி. 2 கிளவியும் சேர்ந்து நம்மளை படுத்துகிற பாடு இருக்கே. ஐயோ நம்ம மாட்டணும்னு கிளவி ட்ராப்லாம் வச்சுட்டு போயிருக்கு. அச்சோச்சோ, சவுண்டை கேட்டு வந்துருச்சு. எட்ரா நம்ம வெப்பனை கிளவியே பக்கத்தில் மட்டும் வாணி. நான் கிளவி பெப்பர் ஃப்ரை எப்படி இருக்கு? என் கண்ணிலே எழுத்துட்டா பொறிக்க போய் கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. எங்கடா இருக்க பொறிக்க போயில? நீ மட்டும் என் கையில் மாட்டின. உன்னை பீஸ் பீஸாக வெட்டி நீ என் மேலே அடிச்ச பெப்பர் ஃப்ரை உன் மேலே அப்படி
தூவி விட்டு உன்னை அப்படியே வடை சட்டியில் தூக்கி போட்டு வறுத்து சாப்பிட்டுருவேன்டா. கிளவிக்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வந்தாச்சு. ஆனால் கிளவியை கூட்டிகிட்டு போகணுமே, அப்போ தான் அந்த ரோபோட்டை வச்சு கிளவி மண்டையை புழக்க முடியும். ஓகே, சவுண்டு போட்ட வச்சு கிளவி கண்டிப்பாக மேலே வரும். அதுக்குள்ளே இந்த பென்ட்ரைவ் ஒரு போய் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அந்த ரோபோட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஷின் இருக்குல்ல, அதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். கரெக்டாக இங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது. எஸ், கனெக்ட் பண்ணியாச்சு. நோ டேட்டான் இருந்த இடத்துல இப்போ பவர் ஆன் வந்துருச்சு. இந்த பட்டனை கொடுப்போம். என்ன லைட்டு இங்கே பாருங்க, அந்த ரோபோட்டுக்கு பவர் ஏறிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், அந்த ரோபோட் இப்போ சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. அது ஃபுல்லான அடுத்த செகண்டே இந்த ரோபோட் எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பிடலாம். கிராணி வீட்டையும் உடைக்கிறோம், கிராணி மண்டையும் உடைக்கிறோம். எஸ், சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கிராணி இங்கே வர வைக்கணுமே, என்ன பண்ணலாம்? நம்ம போய் அவசரப்பட்டு கிராணி கிட்ட மாட்டிக்க கூடாது. கிராணியை சவுண்டு போட்டு கொஞ்சம் தூரத்துலேருந்தே வர வைக்கணும். இருங்க, இங்கே கிராண்ட் ஃபார்ம் மாட்ட மாதிரி ஒரு பொம்மை இருக்குல்ல, இதை தள்ளி விட்டோம்னா கிராணி இங்கே வரும். கிராணி அதோ வருது. வாச்சலாம் வேகமாக வாச்சலாம். பொறுக்கி போயில என்கிட்டே கண்ணாமூச்சா. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கிராணி அந்த சவுண்டை கேட்டு மேலே தான் வந்துகிட்டு இருக்கு. அதான் வந்துருச்சுல்ல. கிளவி முடிஞ்சா என்ன வந்து புடி. சொட்ட வா 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 வா, என் பின்னாடியே வா. பொறுக்கி போயில இதுக்கப்புறம் உன்னால எங்கேயாவது தப்பிக்க முடியாது. நீ என்கிட்ட நல்லா மாட்டினது நான் இல்லை கிளவி, நீ தான் என் வலையில வந்து நல்லா வசமாக மாட்டிக்கிட்ட. இப்போ இந்த ரோபோட் எடுப்போம். கிராணி, இந்த ஒரு வீட்டை வச்சுக்கிட்டு தானே நீ என்னை பிடிச்சிட்டு வந்து இங்கே அடைச்சி வைக்கிற. இனி இந்த வீடே உனக்கு கிடையாது. போயிட்டு வரேன், பாய் பாய். கிளவி, உன் சொட்டை மண்டையில் முடி வளர்ற மாதிரி ஏதாவது மருந்து எதுவும் தேய்ச்சி வளர்த்துறாத. எனக்கு உன் சொட்டை மண்டை தான் பிடிக்கும். என்னோட வீடு பத்திக்கிட்டே எரியுது. என் வீட்டை அடிச்சு உடைச்சிட்டு போயிட்டான். பொறுக்கி போயில லவ்லி பஸ். நீ மட்டும் இன்னொரு டைம் என் வீட்டுக்கு வா, ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன்டா. கிளவி